அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பேசலாம். மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவம் குறிக்கும். அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னம் என்பது ஜாதகியை குறிக்கும். அப்ப ஒரு பெண்ணுடைய ஜாதகத்த பார்த்து, அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? அப்படின்னு சுமாரா இருக்குமாங்கிறத பார்க்கறதுக்கு, அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியும், 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். லக்னாதிபதி என்பவர் அந்த ஜாதகத்தில் ஜாதகியை குறிப்பார். 7ஆம் அதிபதி என்பது அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கணவன், மனைவி இருவரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாறாக லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருந்தா, அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் அந்த ஜாதகிக்கும் ஒத்துப்போகாது, முரண்பாடுகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரனும், செவ்வாயும் கேந்திர திரிகோணங்கள் இருப்பது மிகச் சிறப்பு. அதே சமயத்தில் சுக்கிரனும், செவ்வாயும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறக்காது. அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியும், 7ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் இருப்பதும், சுக்கிரனும், செவ்வாயும் கேந்திர திரிகோணங்களில் இருப்பதும், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் இருவரும் நல்ல நிலையில் இருப்பதும், லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இருவரும் நல்ல நிலைமையில் இருப்பதும், இந்த அமைப்புகள் நிச்சயமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டும். இந்த கேட்டகரியில 2 கேட்டகரி நல்லா இருக்கு, 2 கேட்டகரி பாதிச்சிருக்குன்னா 50% சுமூகமான திருமண வாழ்க்கை இருக்கும். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு எந்த விதமான வாழ்க்கை துணை அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமா, சங்கடமா என்பதை டிஃபைன் பண்றது அந்த தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே. இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்த பார்த்து, இந்த ஜாதகி கணவனுக்கு அடங்கி நடப்பாளா? அல்லது கணவன் இவங்களுக்கு அடங்கி நடப்பாங்களான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு முதல் ராசியில செவ்வாய் இருந்தா, இந்த பெண் கணவனுக்கு அடங்கி நடப்பாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பெண்ணுடைய ஜாதகத்துல அல்லது வேறு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரனுக்கு பின் ராசியில் கணவன் இருந்தா, வரக்கூடிய கணவன் இந்த ஜாதகியை சொல் பேச்சு கேட்டு நடப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை ஊர்ஜிதம் பண்ணுவது அந்த பெண்ணுடைய பிறந்த கால ஜாதகமே அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். அப்போ கணவனும் மனைவியும் எப்படி இருப்பாங்க? அதாவது வரக்கூடிய கணவன் வந்து சாஃப்ட் நேச்சரா, ரூடு நேச்சரா, ரஃப் அண்ட் டஃப்பா அல்லது சாந்தமா, கிளாசிக்கா, ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாரா? முரட்டுத்தனமா இருப்பாரா? இது கோவக்காரரா? சிரிச்ச முகத்தோட இருக்கிறவரா? அவருடைய கேரக்டர் எப்படி? எல்லாமே டிஃபைன் பண்றது அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே. அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை என்ன என்பதை நாம் தெளிவாக சொல்லிற முடியும். அத மீறி புதுசாலாம் ஒரு ஜாதகம் அந்த பெண்ணுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்ப அந்த பொண்ணு ஜாதகத்த பார்த்து, அந்த பொண்ணுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? கணவர் எப்படி இருக்கார்? திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் சாஃப்ட்டா இருப்பாங்களா? இல்ல முரண்பாடு வருமா? அப்படிங்கிறத ஏ டூ இசட் அந்த பெண்ணு ஜாதகத்த வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுவது அந்த பெண்ணுடைய பிறந்த கால ஜாதகம் மட்டுமே. அப்ப யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அப்படிங்கிறத நிர்மாணம் பண்றது, தீர்மானம் பண்றது எல்லாமே பெண்ணுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எத்தனையோ வரன்கள் உண்டு. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ வரன்கள் உண்டு. கணவனும் மனைவியும் சங்கடமா இருக்கிற வரன்கள் எத்தனையோ உண்டு. கணவனும் மனைவியும் கொஞ்ச கால சந்தோஷம், கொஞ்ச கால சங்கடம்ங்கிற வரன்களும் எத்தனையோ உண்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட ஜாதகமே. எனவே யாருக்கு மாப்பிள்ளை யாரோ என்ற இந்த தலைப்புக்கு பொருத்தமானது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.